சரணம் தந்தை இறைவா சரணம் தந்தை இறைவா சரணம் தந்தை இறைவா சரணம் இயேசுவே இறைவா சரணம் இயேசுவே இறைவா சரணம் இயேசுவே இறைவா சரணம் இயேசுவே இறைவா சரணம் ஆவி இறைவா சரணம் ஆவி இறைவா சரணம் ஆவி இறைவா சரணம் ஆவி இறைவா சரணம் ஒரு இறைவா சரணம் ஒரு இறைவா சரணம் ஒரு இறைவா சரணம் ஒரு இறைவா சரணம் தந்தை இறைவா சரணம் தந்தை இறைவா சரணம். அன்புக்குரியவர்களே, இந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள், உலகம் முழுவதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய உண்மையான பிரசன்னமாகிய நற்கருணை பிரசன்னத்திற்கு முன்பாக அரும்பெரும் காரியங்கள் எல்லாம் நடைபெறுகின்றன என்பதை அருமையாக மக்கள் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் நாம் எல்லாரும் புனித தேவ சகாயத்தினுடைய திருத்தலத்தில் கூடியிருக்கும் போது இது கடவுளுடைய திட்டமாக நாம் இதை ஏற்றுக்கொள்வோம். இங்கு வந்திருக்கக்கூடிய உங்களுடைய ஒவ்வொருவருடைய பிரசன்னமும் கடவுளுடைய திட்டத்தில் தீர்மானிக்கப்பட்டது. நாமவே இங்கு வரவில்லை, கடவுள் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். அந்த அழைப்புக்கு நாம் சம்மதம் தெரிவித்து இங்கே வந்திருக்கிறோம். எனவே இன்றைக்கு கண்டுபிடித்திருக்கிறார்கள் ஒரு பெரிய உண்மை. அந்த உண்மையினுடைய மகத்துவத்தை பலவேறு விதத்தில் விளக்க கொடுக்கலாம். ஒன்று, அந்த தேவநற்கருணை ஆண்டவருடைய பிரசன்னத்தை நீங்கள் இருக்கிற இடத்துல இருந்து உற்று நோக்குவது. உங்களுடைய கண் பார்வை, அதை ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க the visual impact அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் அவரை உற்று நோக்கும்போது ஒரு 2-3 செகண்ட் அவ்வளவுதான், கொஞ்சம் அப்படி பார்த்துக்கிட்டு அந்த கண் வலி இருக்கக்கூடியவங்க, கண்ணில் ஏதாவது வலி இருக்கிறவங்க என்ன பண்ணணும்னா, நீங்கள் அந்த இயேசுவை பார்த்த உடனேயே அந்த கையை இப்படி கும்பிட்டு விட்டு நீங்கள் இப்படி கண்ணில் இப்படியே கொஞ்சம் இது பண்ணீங்கன்னா, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு உலக நாடுகளில் அறிவியல் பூர்வமாகவே கண்டுபிடித்திருக்கிற உண்மை, கண் பிரச்சனைகள் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு மாற்றம் நடைபெறுவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், ஒரு சில செகண்ட்ஸ் அந்த கடவுளை உற்று நோக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து, அன்புக்குரியவர்களே, இன்றைக்கி கேள்விப்பட்டிருப்பீங்க, நாம் தேவநற்கருணை பிரசன்னத்துக்கு முன்பாக நம்முடைய ஆலயங்களுக்கு வரும்போது கரங்களை இப்படி கும்பிட்டு தலை வணங்கும் போது கண்டுபிடித்திருக்கக்கூடிய ஒரு பெரிய உண்மை, நம்மை அறியாமலேயே அந்த கடவுள் நாம் தலை வணங்கும் போது, கரங்களை இணைத்து தலை வணங்கும் போது
உடனடியாகவே உடலில் உள்ள சில நோய்கள் நம்மை அறியாமலே குணமாவதை கண்டுபிடித்திருக்கிறார்கள். எனவே இந்த நேரத்தில் இயேசுவை கொஞ்சம் உற்று நோக்கி விட்டு கரங்களை இப்படி இணைத்து அந்த கடவுளுக்கு தலையை வணங்கி ஒரு சில நிமிடங்கள் வணங்குமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இப்போது இந்த கரங்களை எடுத்து கண் நோய்கள் இருக்கக்கூடியவர்கள் அந்த கண் பகுதியில் நெற்றியில இருந்து அப்படியே கொஞ்சம் அப்படியே தொட்டு கொடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அடுத்து அன்புக்குரியவர்களே, முடிந்தவர்கள் முழங்கால் இருங்க, அப்படி இல்லாதவங்க தயவு செய்து உட்கார்ந்து கொள்ளலாம். அமர்ந்து கொள்ளுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மிக முக்கியமான ஒரு விஷயத்தை உங்களுக்கு விளக்கம் கொடுக்கிறேன். அமர்ந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, இந்த காலகட்டத்தில் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, தந்தையாகிய கடவுள் நமக்கு ஒரு காலத்தில் சொன்ன வார்த்தை, நானே இந்த உலகத்தை வாழ்விக்கக்கூடிய சுவாசம். I am the breath of life அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம் இல்லையா? அதாவது என்னுடைய மூச்சு இந்த உலகத்தில் மக்களை வாழ்விக்கிறது என்பது. அதை வரலாற்றிலேயே அவர் இறுதி மூச்சு விடும்போது, சிலுவையில் இறுதி மூச்சு விடும்போது, அந்த மூச்சினுடைய அதிர்வு அலைகள், அதை இம்பாக்ட்னு சொல்லுவாங்க, அதிர்வு அலைகள் இன்னைக்கு நம்முடைய மூச்சோடு தொடர்பு கொண்டு இருக்கின்றன. ஒரு காலத்தில் நமக்கு இது தெரியாது. ஆனால் ஆண்டவருடைய பிரசனத்துக்கு முன்னால அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நண்பர்களே, இன்றைக்கு என்ன கண்டுபிடித்திருக்காங்கன்னா, நாம் உண்மையாகவே மனதார அந்த கடவுள் விட்ட இறுதி மூச்சு என்னுடைய மூச்சோடு கலந்து இருக்கிறது என்ற உணர்வை நாம் உணர்ந்து அந்த உள் மூச்சு எப்படி செயல்படுகிறது என்பதை செயல்படுத்துவோம் என்றால் எத்தனையோ பேருடைய வாழ்வு நலமாக இருக்கிறது. அதற்கு ஒரு உண்மையான நிகழ்ச்சியை, நிறைய நிகழ்ச்சிகள் உண்டு, ஒரு நிகழ்ச்சியை சொல்கிறேன். நான் வெளிநாட்டில் அமெரிக்காவில் பணியாற்றி கொண்டிருக்கும் போது ஜெரி நாக் அப்படின்னு ஒருவர், அவர் சைனாவில் ஒரிஜினலாக சைனாவில் இருந்தவர். அவர் என்ன பண்ணார்னா, திடீர்னு கூப்பிடுறாரு ஈவினிங்கில். கூப்பிட்டு, ஃபாதர், அவர் இங்கிலீஷில் சொன்னதை நான் தமிழில் சொல்கிறேன். ஃபாதர், என்னுடைய பிரதர் இல்லா சைனாவில் இருக்கிறான், கடவுள் நம்பிக்கை இல்லாதவர், அக்னாஸ்டிக்ஸ்னு சொல்லுவாங்க, கடவுளே இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு கூட்டத்தை சார்ந்தவர் அந்த ஆள். அவர் ஜெரியை கூப்பிட்டு, ஜெரி, என்னுடைய டாக்டர்கிட்ட போய் கன்சல்ட் பண்ணால் அவ்வளோதான், இன்னும் ஒரு 5 நாள் தான் என் வாழ்க்கையில் வாழ போகிறேன், நான் செத்து போக போகிறேன். அதனால் நீங்கள் கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க அமெரிக்காவில் இருக்கிறீங்க, அந்த கடவுள்கிட்ட ஜெபிக்க பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறேன் என்னுடைய வாழ்க்கையில் அப்படின்ட்டு இருக்கார். இதை ஜெரி எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறார். சொன்ன உடனே நான் சொன்னேன், ஜெரி, உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் என்ன செய்ய வேண்டும் என்று. நாளை காலையில் நீங்கள் தேவனர் கருணையை உட்கொண்ட பிறகு, அந்த தேவனர் கருணையை உட்கொண்ட பிறகு அந்த மூச்சு, அதாவது ஆண்டவரே எனக்குள்ளே இருக்கிறேன், என்னுடைய மூச்சை நான் வெளிவிடும்போது அந்த மூச்சு சைனாவுக்கு சென்று என்னுடைய பிரதர் இல்லாவை குணப்படுத்தட்டும். ஆங்கிலத்தில் சொல்றதாக இருந்தால், when I inhale the breath of life of Jesus into me and when I exhale that breath will touch the person அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த கடவுள் எனக்குள் இருப்பதை உணர்ந்து என்னுடைய மூச்சை நான் வெளியே விடும்போது, இப்போதே நீங்கள் கடவுளுடைய திட்டப்படி யாராவது நோயாளிகள் இருப்பாங்க, அந்த நோயாளிகளுக்கு தொடுவதற்கு அதை செய்யலாம். இந்த ஜெரி அதை செய்தார். திருப்பலி முடிந்த உடனே அப்படியே இருந்துட்டு இந்த கையை இப்படி வைத்துக்கொண்டு அந்த மூச்சை அனுப்புகிறார். அனுப்பும் போது அன்புக்குரியவர்களே, அந்த ஆளுடைய வாழ்க்கை கம்ப்ளீட்டாக மாறுது. உடனடியாக டாக்டர் போய் சந்தித்தா
அந்த கேன்சர் நோய்கள் எல்லாமே குணமாயிடுச்சு. உடனே அங்கிருந்து அழுதுகிட்டு அவருக்கு ஃபோன் பண்ணுறாரு. அந்த டைம் டிஃப்ரென்ஸ் இருக்கும், நேர வித்தியாசம் இருக்கும். அவர் ஃபோன் பண்ணி, ஜெரி நீ என்ன பண்ண அப்படின்னு இங்கிலீஷில் கேட்குறாராம். கேட்டு எனக்கு எல்லா நோயும் குணமாயிடுச்சு சொன்னோன்னே அவருக்கு கரெக்டாக சொன்னது, ஐ சென்ட் த பிரெத் ஆஃப் ஜீசஸ் டு யூ. அதாவது அந்த இயேசுவினுடைய மூச்சை உங்களுக்கு அனுப்பினேன், அவ்வளவுதான். அதான் நடந்தது. உடனே அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அந்த ஈவினிங் அவர் ஜெரி ஃபோன் பண்ணி, என்ன ஃபாதர் இப்படி ஒரு மிராக்கிள் நடக்குது, கடவுளுடைய சுவாசம் இப்படியெல்லாம் குணப்படுத்துவது. இதை உணர்ந்தவர்களாக இந்த நேரத்தில் நாம் எல்லாரும் சேர்ந்து என் சுவாச காற்றே என்ற ஒரு பாடல் இருக்கிறது. அந்த பாடலை பாடுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பாடும்போது இயேசுவை உட்கொண்டு அந்த மூச்சை வாங்க. காற்றே வாழி ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாயின் உணவே என் வாழ்வின் வழியே இறைவாயி உன்னை தருவாய். காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாதி உன்னை தருவாய். என் வாழ்வும் என் வளமும் நீயாரே இறைவா தலைவா அன்பினை பொழிவாய். என் சுவாசக் காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாதி உன்னை தருவாய். சொந்தம் யாவும் என் தேவையாகும் நீதானே நீதானே இறைவா. இன்னெஞ்சின் நேசம் மாறாத வாசம் தருவாய் தருவாய் தலைவா. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்நாளெல்லாம் நீ வேண்டுமே வளர்ந்திட நாளும் வரம் வேண்டுமே. வாழ்வாய் வழியாய் நிறைந்திட வருவாய். என் சுவாசக் காற்றே என் வாழ்வின் ஊற்றே இறைவாயின் உள்ளம் வருவாய். இன்னுயிரின் உணவே என் வாழ்வின் வழியே தலைவாதி உன்னை தருவாய்.
இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழி, தலைவாணி உன்னை தருவார். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். என் வாழும் என் வளமும் எல்லாமும் நீதானே. இறைவா தலைவா அன்பினை பொழிவார். என் சுவாசக் காற்றே, என் வாழ்வின் ஊற்றே, இறைவாயின் உள்ளம் வருவார். என் உயிரின் உணவே, என் வாழ்வின் வழியே, தலைவாணி உன்னை தருவார். அன்புக்குரியவர்களே, அந்த ஆண்டவரை உற்று நோக்கி அந்த இயேசுவினுடைய சுவாசத்தை உணர்ந்து உங்கள் நெஞ்சுக்குள்ளே கொண்டு செல்லுங்கள். உங்களுடைய உடல்ல எந்த பகுதியிலாவது நோய் இருக்குதுன்னா அந்த மூச்சை உள்வாங்கும் போது அந்த இடத்திற்கு செல்றதுக்கு மனதார உணர்ந்து, ஆண்டவரே இந்த இடத்துல நோய் இருக்குது, உங்களுடைய சுவாசத்தை உட்கொள்கிறேன், என்னுடைய அந்த நோயை குணப்படுத்தட்டும் என்று அப்படியே அந்த நோயை, அந்த சுவாசத்தை அந்த நோய் இருக்கிற இடத்துக்கு அனுப்புங்கள். அடுத்து உங்களுடைய வீட்டில் அல்லது உங்களுடைய சமுதாயத்தில் யாராவது ஒருவர் நோயாளியாக இருப்பார். அந்த நோயாளி உங்களை ஜெபிக்க கேட்டிருப்பாங்க. அந்த இயேசுவினுடைய சுவாசத்தை உட்கொண்டு அந்த சுவாசத்தை அவருக்கு அனுப்பி உடனடியாக அந்த நோய் ஆண்டவராகிய இயேசுவே, இவ்வளவு அருமையான மக்களை அழைத்து வந்து உம்முடைய சுவாசத்தை அவர்களுக்குள் அனுப்பி அவர்களையும் மக்களையும் குணப்படுத்துகிறீர். இந்த நேரத்தில் மாண்பு மிகுந்த உம்முடைய பிரசன்னத்துக்காக உம்முடைய ஆசிரியரை வேண்டி மாண்புமிகு என்ற பாடலை பாடி நாங்கள் உம்முடைய ஆசிரியரை பெற விரும்புகிறோம். அடையாளத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து ஒளிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலங்களாலே மனிதன் இதனை அறிய இயலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாகும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்ந்து யாவுமாக திருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவி ஆனவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி இன்றுமே உண்டாகுக. ஆமென்.
மன்றாடுவோமாக. ஆண்டவராகிய இயேசுவே, இந்த உலகத்தை படைத்த போதே நீர் வார்த்தையாக இருந்து உம்முடைய மூச்சினால் இந்த உலகத்தையே படைத்தீர். அனைத்து புனிதர்களுடைய மூச்சும் உம்மோடு ஒன்றாக கலந்திருக்கக்கூடிய வேளையில் புனித தேவசகாயினுடைய அந்த அருமையான மூச்சு உம்முடைய மூச்சோடு கலந்து இந்த திருத்தலத்தில் செயலாற்றி கொண்டிருப்பதை உணர்கிறோம். இந்த நேரத்தில் உம்முடைய சுவாசத்தை உட்கொண்டு உள்வாங்கி அவர்களும் மக்கள் எல்லாருமே குணமாகுவதற்கு நீர் திருவுளம் கொண்டதற்காக நன்றி கூறி தொடர்ந்து உம்முடைய சுவாசத்தால் எங்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆமென்.